Wow! Hello friends, welcome to Sasi Samayal. Manaka samikalam, suvaika rasikalam. இன்னைக்கு வீடியோல ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கோதுமை மாவு, அரிசி மாவு, வாழைப்பழம் இத வச்சு ஒரு 10 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்தா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா ஸ்வீட்டா ஹெல்தியா ஒரு ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல போய்ட்டு தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. அதுல 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆறட்டும். ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு, அதனால் நான் 2 பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் எடுக்கிறதா இருந்தால் 3-4 கூட எடுக்கலாங்க. பச்சை வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். எடை அளவில் பார்த்தீங்கன்னா 250 கிராமுங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. வெள்ளை தண்ணி நல்லா சூடாக ஆறிடுச்சுங்க. ஆறின தண்ணியை இந்த மிக்ஸி ஜார்லேயே வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெள்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது திப்பி, மண், கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சுத்தமான ஒரு வெல்லம் தண்ணி கிடைச்சிருங்க இந்த மாதிரி வடிகட்டுறதுனால. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு எல்லாத்தையும். இப்போ நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லாவே அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கோல்டு ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டு ப்ரௌன் கலராக நிறம் மாறி வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த தேங்காவை இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு குழி பணியார கல் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கலந்து வச்சிருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க. 1 நிமிஷம் அளவுக்கு. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லாவே ஒரு பக்கம் நல்லா கோல்டு ப்ரௌனாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ ஓரத்தை விட நடுவில் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நடுவில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துடலாங்க.
10 நிமிஷத்துல நல்ல ஹெல்த்தியான வாழைப்பழம் கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டன்ட்டா ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துட்டோம். இதே போல் வாழைப்பழத்தை வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.